ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்னைக்கு நம்ம மட்டன் ஈரல் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நான் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஈரல் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேங்க. இந்த எல்லாமே வறுத்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 வத்தல், கருவேப்பிலை, சீரகம் மட்டும்தாங்க. இது லாஸ்டா போடுறதுக்கு பெப்பர் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துட்டு வரலாம். அதுக்கு 4 வத்தல், 2 டேபிள் ஸ்பூன் மல்லிங்க, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு சும்மா கொஞ்சமா தான். நம்ம கடைசியாவும் மிளகு போட போறதுனால நான் கொஞ்சமா தான் மிளகு எடுத்திருக்கேன். ஒரு சொட்டு மட்டும் எண்ணெய் ஊற்றி இந்த எல்லாத்தையும் மொத்தமாவே வறுத்துக்கலாங்க. தனித்தனியா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி போடுறதுனால ரொம்பவே நல்லா மணமா சூப்பரா இருக்குங்க. நான் இப்ப ஆற வச்சுட்டேன் வறுத்துட்டு. இப்ப அதே சட்டியில நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் ஊத்தின உடனே, எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். நீங்க பட்டை சோம்பு கூட போடலாம். நான் சீரகமும் வத்தல் மட்டும் போட்டு தாளிச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு வதங்கின உடனே ஈரலை போட்டுடலாங்க. நான் 1/4 கிலோ ஈரல் எடுத்திருந்தேன். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் வறுத்து அரைச்சி வச்சிருந்தேன் இல்லைங்க, அந்த பொடியும் சேர்த்துட்டேன். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஈரல்ல இருந்தே தண்ணி விட்டுருக்கு. இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும்தாங்க தண்ணி விட்டுருக்கேன். லேசா ஈரல் மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நல்லா சுண்ட சுண்ட கொதிக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. அதை மாதிரி மூடி வச்சு வேக வைக்காதீங்க. ஈரல் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். திறந்து வச்சே வேகட்டும். இப்போ நல்லா வதங்கினோடனே நான் லாஸ்டா பெப்பர் போட்டுக்கிட்டேன். இப்போ பரட்டி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாவே செஞ்சு முடிச்சிடலாம். மட்டன் ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.